அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 முக்கியமான கேள்விகள் பார்த்து வரோம். இன்று 30ஆம் நாளில் ஒரு 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பதிவில் ஜாகிரபி ரிலேட்டடாக சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எது? தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரமாக உள்ளது ஆனைமுடி ஆகும். ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் எது? ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் குருசிகார் சிகரமாகும். தக்கான பீடபூமி எத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? தக்கான பீடபூமி பார்த்தீங்கன்னா 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக உள்ளது. மலை வாழிடமான எது பழனி மலையின் தென்முனையில் அமைந்துள்ளது? மலை வாழிடமான கொடைக்கானல் தான் பழனி மலையின் தென் முனையில் அமைந்துள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலை என்னவென்றும் அழைக்கப்படுகிறது? கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா பூர்வாதிரி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் என்ன? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர் ஆகும். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எந்த ஆறு? பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறாகும். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி என்னவென அழைக்கப்படுகிறது? 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி பார்த்தீங்கன்னா தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா எதை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பார்த்தீங்கன்னா இலங்கையை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி ஆகும். இந்திய நிலப்பகுதியான தென்கோடி முனை எது? இந்தியாவின் தென்கோடி முனை எதுன்னு பார்த்தீங்கன்னா குமரி முனையாகும். இந்தியா எந்த நாட்டுடன் தனது மிக நீண்ட எல்லையை பகிர்கிறது? இந்தியா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுடன் தான் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்திய கடற்கரை எத்தனை பகுதிகளை கொண்டது? ஆப்ஷனில் இந்திய கடற்கரை பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளை கொண்டுள்ளது. உலகின் உயரமான சிகரங்கள் மொத்தம் எத்தனை? உலகின் 14 உயரமான சிகரங்கள் உள்ளன. பூர்வாஞ்சல் குன்றுகள் எந்த மாநிலங்களுக்கிடையே பரவியுள்ளது? பூர்வாஞ்சல் குன்றுகள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே பரவியுள்ளது. இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? இந்தியா 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை என்ன ஆகும்? இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எதுன்னு பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 கிழக்கு என்பது சரியான விடை. மத்திய தீர்க்கரேகை எதன் வழியே செல்கிறது? மத்திய தீர்க்கரேகை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் வழியே செல்கிறது என்பது சரியான விடை. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகர் எது? ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக அமைக்கப்பட்டது அமராவதி ஆகும். பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர் ஆகும். பழவேற்காடு ஏரி எந்த மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது? பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆசிய கண்டத்தில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு? ஆசிய கண்டத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நாடாக உள்ளது. இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடராகும். டிரான்ஸ் இமயமலையின் மற்றொரு பெயர் என்ன? டிரான்ஸ் இமயமலையின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. எது இளம் மடிப்பு மலையாகும்? ஆப்ஷனில் பாருங்க. எது இளம் மடிப்பு மலைனா இமயமலை தான் ஒரு இளம் மடிப்பு மலையாகும். இந்தியாவை 2ஆக பிரிக்கும் மையக்கோடு எது? இந்தியாவை 2ஆக பிரிக்கும் மையக்கோடு 23 டிகிரி வட அச்சம் என்பது சரி. இமயமலை எதற்கு பெயர் பெற்றவை?
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுயிர் மண்டலமாக திகழ்கிறது. சிந்துவின் துணையாறுகள் மொத்தம் எத்தனை? சிந்துவின் துணையாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 உள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு எது? இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பு கங்கையாகும். இந்திய இயற்கை அமைப்பு எத்தனை பெரும் பிரிவுகளை கொண்டது? இந்திய இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா 5 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. இமாலயா என்ற சொல்லுக்கு எந்த மொழியில் பனி உறைவிடம் என பொருள்? இமாலயா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில்தான் பனி உறைவிடம் என்று பொருள் தருகிறது. இந்தியாவின் முக்கிய தீபகற்ப ஆறு எது? இந்தியாவின் முக்கிய தீபகற்ப ஆறு தபதி ஆகும். பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா உலகின் எத்தனையாவது பெரிய நாடு? ஆசியாவில் 2வது. பரப்பளவின் அடிப்படையில் இந்தியா உலகளவில் 7வது பெரிய நாடாக உள்ளது. இந்தியாவை என்னவென்றும் அழைக்கிறோம்? இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணை கண்டம் என்று அழைக்கிறோம். அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையும் எத்தனை அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சாகும். டிரான்ஸ் இமயமலை ஜம்மு காஷ்மீர் மற்றும் எதனிடையில் அமைந்துள்ளது? டிரான்ஸ் இமயமலை ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஆன்சர் சரிதான். எதனிடையான திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பு எத்தனை பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம்? இந்தியாவின் இயற்கை அமைப்பை அதில் 6 தான், 6 பெரும்பிரிவுகளாக பிரிக்கலாம். இமயமலையில் பல மலைகள் கடல் மட்டத்திலிருந்து எத்தனை மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவை? இமயமலையில் பல மலைகள் கடல் மட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 6000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவையாகும். இந்த கேள்வி அதில் 5ன்னு சொல்லியிருப்பேன், அதை மாற்றிங்க. இந்தியாவின் பழமையான மலைத்தொடர் எது? இந்தியாவின் பழமையான மலைத்தொடர் ஆரவல்லி மலைத்தொடராகும். இந்தியாவின் திட்ட நேரமானது கிரீன்விச் நேரத்தை விட எத்தனை மணி முன்னதாக உள்ளது? இந்தியாவின் திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இந்தியாவின் மேற்கு கிழக்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? இந்தியாவின் மேற்கு கிழக்கு பரவல் 2933 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் எத்தனை தீர்க்கங்களை கொண்டுள்ளது? இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் 30 டிகிரி தீர்க்கங்களை கொண்டுள்ளது. இந்திய கடற்கரையின் நீளம் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்? இந்திய கடற்கரையின் நீளம் பார்த்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர் நீளமுடையதாக உள்ளது. இமயமலைகள் என்னவென அழைக்கப்படுகிறது? இமயமலைகள் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நடுவே செல்லும் முக்கிய தீர்க்கக்கோடு எந்த இடத்தின் நடுவே செல்கிறது? இந்தியாவின் நடுவே செல்லும் முக்கிய தீர்க்கக்கோடு அலகாபாத் நடுவே செல்கிறது. இந்தியாவின் வடமுனை எது? இந்தியாவின் வடமுனையாக உள்ளது இந்திரா கோல் என்ற பகுதியாகும். இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? இது முக்கியமான கேள்வி. காட்வின் ஆஸ்டின் தான் இந்தியாவின் மிக முக்கியமான சிகரம். உலகின் இமயமலையின் மிக உயரமான சிகரம் எது? உலகத்தில் அல்லது இமயமலையில் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரமாகும். எந்த நதி விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகிறது? கோதாவரி நதி தான் விருத்த கங்கா என்று அழைக்கப்படுகிறது. ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள மிகப்பெரிய ஏரி எது? ராஜஸ்தான் சமவெளியில் உள்ள மிகப்பெரிய ஏரி சாம்பார் ஏரியாகும். மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் எது? மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோட்டம் பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி காதர் என்பதாகும். வண்டல் சமவெளியின் உயர்நில பகுதி எது? வண்டல் சமவெளியின் உயர்நில பகுதி சார்ஸ் ஆகும்.
வண்டல் சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி எது? வண்டல் சமவெளியின் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நேபாளம் சிக்கிம் இடையே அமைந்த சிகரம் எது? நேபாளம் சிக்கிம் இடையே அமைந்த சிகரம் கஞ்சன்ஜங்கா என்பது சரியான ஒன்று. இமாச்சல பிரதேசத்தில் எந்த கணவாய் உள்ளது? இமாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சிப்கிலா கணவாய் அமைந்துள்ளது. வடபெரும் சமவெளிகள் எத்தனை சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்டது? வடபெரும் சமவெளிகள் பார்த்தீங்கன்னா 2400 சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக உள்ளது. சமவெளி எந்த சமவெளி சிமாலிக் குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது? எந்த சமவெளி சிமாலிக் குன்றுகளின் தென்புறம் மேற்கிலிருந்து கிழக்காக அமைந்துள்ளது? ஆன்சர் சரிதான், பாபர் சமவெளியாகும். ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் முக்கிய ஆறு எது? ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் முக்கிய ஆறு லூனி என்ற ஆறாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடாக முக்கியமான 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளை உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.